என் பையனுக்கு போன் பண்ணிருக்கேன், வர்ற நேரம் தான். அவனும் வந்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ தவிக்கிற தவிப்பு எங்களுக்கு தெரியுது. ஆமாங்க, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் பாங்க. இந்த மாதிரி நேரத்துல என் மகன் இருக்கணும்னு என் மருமக ஆசைப்படுறான். அவனும் வந்துட்டுமே. சொல்றதெல்லாம் சரிதான். நல்ல நேரம் போயின்னு இருக்கு, அதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாம். நல்லபடியா மாத்திக்கலாமே. இங்க என்ன நடக்குது? எல்லாம் உன் கல்யாணம் நிச்சயதார்த்தம் தான் நடந்துட்டு இருக்கு. நான் கல்யாணம் வேணும்னு கேட்டேனா? என்னப்பா சொல்றீங்க? நீங்களும் தேவிய பழகினது உண்மைதானே? உண்மைதாங்க, நான் மறுக்கல. அப்புறம் ஏன்பா வேணாங்கிற? பாவம், அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப வந்து கல்யாணம் வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கல்யாணமே வேணாமா? அதான் ஏன்பா? காரணம் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கணும். சரிப்பா, கல்யாணத்தை வேணா நீ சொல்றப்ப வச்சுக்கலாம். இப்ப இவதான் பொண்ணு, நீ தான் மாப்பிள்ள, நிச்சயம் பண்ணதானே வந்திருக்காங்க. தட்ட மாத்திக்குவோம். இந்த நிச்சயதார்த்தமே நான் வேணாங்கிறேன். ஒரு பொண்ணை பெத்துட்டோமேன்னு நாங்க பொறுமையா இருந்தா உங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லங்கறத ஏதோ சுத்தி வளைச்சு காரணம் காட்டுறீங்க. உங்க வீட்டு படியேறி வந்ததுக்கு நல்ல பாடம்பா. இப்பவும் தெளிவா சொல்றேன், என் கடமைங்க முடிஞ்ச பிறகுதான் எனக்கு கல்யாணம். உங்களுக்கு அவசரம்னா அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், கிளம்புடி. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? இவரை விட்டா நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காதா? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு? ஏதோ மறைக்கிறீங்க. சொல்லல, என்ன உசுரோட பார்க்க முடியாது. நீங்க எல்லாரும் உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேண்டாங்கிறேன். அந்த எஸ்கேஆரால உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அத பாபா பாத்துக்குவாரு. ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. கவலைப்படாதப்பா, நீ கோவில கட்டு, உன் கூட பாபா இருக்கார். நாங்க சீரடிக்கு போய் பாபாவை பார்த்துட்டு வரோம். அங்க போயிட்டு வந்தா பிரச்சனை எல்லாம் தீந்துரும். எங்களை அவர் கூப்பிடுறார், நாங்க போயிட்டு வரோம். என்னங்க? ஆமா காளிங்கா, உன்னை நான் எதுக்கு பெயில்ல வெளியே எடுத்தேன்னு தெரியுமா? ஐயா, எனக்கு பெயிலே கிடைக்காது, ஜெயிலே வாழ்க்கை முடிஞ்சு போயிரு நினைச்சையா. ஆனா என்ன நீங்க ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்கய்யா. இனிமே நீங்க தான் என் கடவுள் மாதிரி. கடவுளுக்கு தட்சணையா நம்ம ஸ்ரீய ஒரேடியா முடிச்சிடு. முரடனா இருந்தா நானே முடிச்சிருப்பேன். ஆனா அவன் மூலக்காரன், என்கிட்ட வேற வேலை பார்க்கறான். எசகு பிசக ஏதாவது நடந்த லோக்கல் பிரச்சனை ஆயிடக்கூடாது பாரு. ஐயா, இவெல்லாம் எனக்கு கொசு மாதிரி ஐயா, நசிக்கிறவையா. அவனை எரிப்பியோ புதப்பியோ எனக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. அவனை காணா பணமாக்கிட. இதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாதுயா. அவனை பஸ்பமாக்கிட்டு வந்துடுறையா. ஐயா, இவ்வளவு இறைய போட்டோம், ஒரு மீன் கூட திங்கவே இல்லையே. மீன் கூட நான் சொன்னாதான் சாப்பிடணும். ஐயோ, நீங்க கடவுள் ஐயா, கடவுள். ஏதுங்க மெதுவா. ஏய், எவன்டா எங்க கோயில் கட்டுறது? ஏய் பாபா. எதுடா பாபா? போட்டோடா. யோ, இதுல பாபா இருக்காரு. எங்கடா பாபா? பாபா இருக்காரன் பாப்போம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக. இறங்க. ஸ்ரீ சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ. யாரியா நீ? பாபா பாட்டு பாடிக்கிட்டு வழி தெரியாம இங்க வந்துட்டியா? வெளிய போயா? ஐயா, இவ யாருன்னு உங்களுக்கு தெரியல. நம்ம காளிங்க ஐயா, காளிங்க. மாறு வேஷத்துல போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த காலத்துல வேஷம் போட்டுட்டு தப்பு பண்ணினா தான் தப்பிக்கவே முடியும். என்னடா அது கோலம்? அவனை சாம்பலாக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தனம் பூசிக்கிட்டு வந்திருக்க. அதுலயே ஸ்ரீ சாயி நமோ, ஸ்ரீ சாயி நமோன்னு அவன் பேரை சொல்லிட்டு இருக்க. நீ அனுப்பும்போது கொலகாரனா போனேன், ஆனா இப்ப கொள்கைக்காரனா வந்திருக்கேன் ஐயா. என்னடா கொள்கை? கொலகாரனா இருக்கும்போது நீங்க கடவுளா இருந்தீங்க. இப்ப எல்லாமே அந்த பாபா தான் எனக்கு கடவுள். பாபா என் கண்ணுக்கு காட்சி தந்து என் உசுரை காப்பாத்தி என்ன மனுஷனாகிட்டாரு. இனிமே நான் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். இனிமே எனக்கு கடவுள் எல்லாம் அந்த பாபா தான். இனி யார நம்பியும் பிரயோஜனம் இல்ல. நானே களத்துல இறக்குறேன். சார், சிமெண்ட் லோடு வந்துச்சு, 50 மூட்டை இறக்கட்டும் சார். ஓகே.
பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு நான் யாரு நான் கொல்லணும் சார் என்னாச்சு சார் என்ன கூப்பிடுறாங்க நான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன் இனிமே என்னை யாராலே காப்பாற்ற முடியாது உங்களை காப்பாத்துறதுக்கு பாபா தயாரா இருக்காரு பாபா மட்டும் என்னை காப்பாத்திட்டா பாபாவுக்கு இந்த கோவில் கட்டுற எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன் நான் இது வரைக்கும் செஞ்ச தவறுக்கு தண்டனையா ஏத்துக்கிறேன் சாய்ராம் பயப்படாதீங்க சாய்ராம் பாபா இருக்கார் சாய்ராம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க சாய்ராம் 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 சார் பாபா காலை கெட்டியா புடிச்சுக்குங்க உங்க உடம்புல இருக்கிற விஷத்தெல்லாம் பாபா எடுத்துக்குவாரு பாபா காலை புடிச்சுக்குங்க புடிங்க சாய்ராம் புடிங்க 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 சாய்ராம் புடிங்க ஓம் சாய் நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஜெய ஜெய சாயி நமோ நமோ சத்குரு சாயி நமோ நமோ ஓம் சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஓம் சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஓம் சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஓம் சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக சாய்ராம் பாபா விஷக்கல்ல விஷத்தை எடுக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உங்க ரூபத்துல வெறும் கல்லையே விஷத்தை எடுத்திருக்கீங்க இல்ல பாபா இல்ல நீங்க பாம்பு விஷத்தை மட்டும் எடுக்கல எனக்குள்ள இருந்த கெட்ட எண்ணம் அடுத்த சொத்தை அடிச்சு பறிச்ச மிருக குணம் கொலகார புத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க பாபா இனி எனக்கு எல்லாமே நீங்க தான் பாபா ஸ்ரீ பாபாவுக்கு கோயிலை நல்லா கட்டு அதுக்குண்டான ஒட்டுமொத்த செலவையை நான் பாத்துக்கிறேன் இங்க மட்டும் இல்ல தெருவுக்கு தெரு பாபாவோட புகழை பரப்பணும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறேன் பாபா உங்களை மாதிரியே என் மனசு வெள்ளையாயிடுச்சு நீங்களும் உங்க மனசை தூய்மையா வச்சுக்கோங்க உங்க மனசுக்குள்ள பாபா குடிவர போறாரு பல வருடங்களுக்கு அப்புறம் தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த எஸ்கேஆர் இப்ப எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கலாமா? வணக்கம் சாய்ராம். சாய்ராம், பாபாவுக்கு நீங்க கோவில் கட்டுங்க. உங்களுக்கு அந்த அனுகிரகம் வந்திருக்கு. பாபாவுக்கு யாரும் நினைச்ச உடனே கோவில் கட்ட முடியாது. அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் கட்ட முடியும். இனிமேல உங்க குடும்பம் தழைக்கும், உங்க சந்ததி நல்லா இருக்கும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். இப்ப நான் ஏன் இந்த மலை மேல ஏறுறேன்னா அதுக்கு காரணமும் பாபா தான். பாபாவுடைய புகழ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஊர் பூரா பரப்பிட்டேன். இந்த மலை மேலையும் பாபாக்கு ஒரு கோயிலை கட்டி அவருடைய புகழ மேன்மேல பரப்ப போறேன். பாபா கிட்ட நீங்க எதுவும் கேட்கவே வேண்டாம். அவரை நினைச்சா போதும். உங்க தேவையை அறிஞ்ச அபூர்வ மகான் பாபா. உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போதுன்னா பாபா நாமத்தை உங்களை அறியாமலே சாய்ராம் சாய்ராம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பாபாவே சக்தியின் உருவம், மகாலட்சுமியின் வடிவம், சிவன் பிரம்மன் விஷ்ணு மூன்றுமே ஒன்றிணைஞ்ச சக்தியின் ரூபம். என்னடா அப்படி தெரிஞ்சவன் இப்படி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? என்ன பாபா பார்த்துட்டாரு. நான் பக்குவம் ஆயிட்டேன். எல்லாமே அபூர்வ மகான் மகிமை.